நவராத்திரியின் 6வது நாள். இந்த அன்னைக்கு நவராத்திரியில் அம்பாளுடைய வடிவம் என்ன, பிரசாதம் என்ன, நிறத்தில் நம்ம ஆடை அணியணும், என்ன மலர்களால் அர்ச்சனை பண்ணணும், அம்பாளுக்கு என்ன மலர்கள் சாற்றணும். அதே மாதிரி இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. இந்த அன்னைக்கு நவராத்திரியின் 6வது நாளில் காலையில் 10:18 வளர்பிறை சஷ்டி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வளர்பிறை சஷ்டியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றது இந்த நவராத்திரியின் 6வது நாளுக்கு இன்னொரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நவராத்திரியின் 6வது நாள் மகாலட்சுமி வழிபாட்டினை நம்ம நிறைவு செஞ்சுக்கிற நாள். நவராத்திரியில் மகாலட்சுமி வழிபடும் நாள் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமையுடன் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானது. இதனால் மகாலட்சுமியின் அருளையும் பெருமாளின் அருளையும் நம்ம ஒரு சேர பெறலாம். இதற்கடுத்து வர்ற 3 நாட்கள், நவராத்திரியின் கடைசி 3 நாட்களிலும் நாம் கலைமகளான சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். நவராத்திரியின் 6வது நாளில் அம்பிகையை 7 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தையின் வடிவமாக கருதி வழிபாடு செய்யணும். இந்த நாளில் கன்னிகா பூஜை செய்கிறது மிக மிக விசேஷமான பலன்களை தரும். இது அம்பிகையை நம்முடைய வீட்டை தேடி வரவழைக்கும் அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அதே போல அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கான நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுது. நவராத்திரியின் 6ஆம் நாள் என்பது மகாலட்சுமியிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நவராத்திரியின் 6வது நாள் வழிபாடு அப்படிங்கிறது எப்போதும் தனித்துவமான விசேஷமான பலன்களை தரக்கூடியது. இந்த அன்னைக்கு என் அம்பிகை எப்படி வழிபடணும், எந்த அலங்காரத்தில் என்ன மலர்கள் சாற்றி எந்த நைவேத்தியம் படைத்து வழிபடணும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நவராத்திரியின் 6வது நாள் அம்பிகையுடைய வடிவம் சண்டிகா தேவி அப்படிங்கிற அந்த பேர் வச்சு நம்ம அம்பிகையை வழிபடணும். கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவினால் தேவியின் நாமத்தை நம்ம கோலமிடலாம். மலர்கள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மலர்கள் கிடைச்சா மிக மிக விசேஷம். இலைகள் எந்த இலைகளால் அர்ச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன இலை. நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம். இன்னைக்கு சுண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சுண்டல். பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அல்லது நார்த்தம்பழம். ராகம் எந்த ராகத்தில் இன்னைக்கு கீர்த்தனைகள் பாடலாம் அப்படின்னா நீலாம்பரி ராகத்தில் பாடல்கள் இசைக்கலாம். நிறம் இன்னைக்கு உடுத்த வேண்டிய உடை, அம்பாளுக்கு சாற்ற வேண்டிய உடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கிளிப்பச்சை நிறத்தில் நம்ம ஆடைகளில் அம்பாளுக்கும் நமக்கும் நம்ம உடுத்திக்கலாம். இந்த நாளில் அம்பாள் அதாவது சண்டிகா தேவி என்னும் ரூபத்துடன் காட்சி அளிக்கிறாள். இவள் குழந்தை மனம் கொண்டவள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உக்ர வடிவம் கொண்டவள். இந்த நாயகிக்கு போர்க்குணம் என்பது உண்டு. பக்தர்களுக்கு வருகின்ற பிரச்சனை தீர்க்க கோபமாக வரக்கூடிய ரூபமாக இந்த சண்டிகா தேவி விளங்குகின்றாள். ஹோமங்களில் சண்டி ஹோமம் மிகவும் சக்தி வாய்ந்த ஹோமமாக சொல்லப்படுகின்றது. இந்த ஹோமத்தின் நாயகியாக இவளே கருதப்படுகின்றாள். இந்த தேவியை நாம் வழிபடும் போது ஜென்மங்களாக தொடரும் சாபங்களும் பாபங்களும் தொலைகின்றது. பொதுவாக சாபங்கள் 13 வகையாக சொல்லப்படுது. அதோடு தொடர்ந்து வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குகின்றாள். தொடர்ந்து தலைமுறையாக தொடரும் தரித்திரத்தையும் போக்கக்கூடியவள் தான் இந்த சண்டிகா தேவி. மகாலட்சுமியின் ரூபமாக பார்க்கப்படுறதால சண்டிகா தேவிக்கும் தாரித்திரியங்களை போக்கும் குணம் உண்டு. நவராத்திரியின் 6வது நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வபூஜ்ய தேவி மங்கள சண்டிகே ஹும் ஹும் பட் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரமும், காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சண்டிகாய வித்மகே துர்காய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயா. இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம இன்னைக்கு அந்த சண்டிகா தேவியையும் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபடலாம் இந்த அன்னைக்கு. ஸோ 6ஆம் நாள், நவராத்திரியின் 6ஆம் நாள் இன்றைய வழிபாட்டை நம்ம நிறைவாக செஞ்சு தூபதீப ஆராதனை காண்பிச்சு இன்றைய நவராத்திரியின் 6வது நாள் விரதத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் நவராத்திரியின் 7வது நாள் விரதத்தில் நம்ம சந்திக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.